அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 10க்கு 5 அளவுள்ள ஒரு திருமண பேனர் நம்ம ஒரு ஆல்பம் டிசைனில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேனரை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? இந்த பேனரை ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஸ்டில்லு நல்லா ஸ்டில்லாக இருந்துச்சு. அதுக்காக சொல்லிட்டு அந்த ஸ்டில்லுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணால் ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்து நம்ம பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு நீட்னஸாக பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஓ கொடுத்து இதோட பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 5, ரெசல்யூஷன் 500 வச்சுருக்கேன். ஓகேங்களா? வித்து 5 இன்ச்சஸ், ஹைட்டு 10 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் 500 RGB மோடு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணிவிடுவோம். அதில் ஓகேங்களா? கண்ட்ரோல் 0 அடிச்சு ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இந்த ஃபோட்டோ இதை மட்டும் நான் இமேஜெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எடுத்து வச்சுட்டு மற்ற டிசைன்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இது நார்மலாக ஒரு பேக்ரவுண்டு. இது பெயிண்ட் ஸ்டோக்கு உள்ள ஒரு பேக்ரவுண்டு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். ஓகே, இப்போ மேலே இந்த ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதோட கலர் கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் 0 ஃபிட் டு ஸ்க்ரீனு. இதை இந்த பொண்ணு மாப்பிள்ளாம் வராங்க, அவங்களுக்கும் பேக் சைடில் நம்ம இந்த கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப்பர் டூல் எடுத்து இந்த கலரில் லைட் கலரை பிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர், ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில்லு. எனக்கு இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 20% வச்சுக்கிறேன். 30, ஓகே, 20னா ஒரு 30% வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பு, அப்புறம் அந்த அவங்க மேரேஜ் என்னைக்கு உள்ள அந்த டேட்டு, இதை சாதாரணமாக நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். இது ஒரு சாதாரணமான ஒரு ஷேப்பு தான். இது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர், ஆல்ட் பேக் ஸ்பேஸு கலர் ஃபில் ஆகும். இந்த கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலர் வச்சுட்டு இந்த ஷேப்பை ஸ்கியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த சைடில் மட்டும் நான் அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். டபுள் கிளிக் பண்ணுறேன். ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு டிஸ்டன்ஸு எனக்கு இந்த அளவில் இந்த கிராஸாக இருக்கணும். இது இந்த மாதிரி நம்ம இந்த ஷேப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறது நேச்சுரலாக இல்லை. அது ஏன்னா நம்ம கட் பண்ணி செட் பண்ணது தெரியுது நமக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்டை அப்ளை பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இப்போ சாதாரணமாக இந்த லேயர் இருக்குது. இதை ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு நார்மலாக இந்த பேக்ரவுண்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம வேற ஒரு கலரில் நம்ம அப்ளை பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே,
இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஸ்டோக் இமேஜ் இது, சரிங்களா? பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஸ்டோக் இமேஜ் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வந்து தரை மேலே நிற்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம் அதை. ஓகே, இது வந்து நம்ம இந்த பாட்டம் சைடு வந்து இங்கே ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக வேண்டி இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் அப்படி இந்த கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இந்த லெவலில் இந்த ஃபோட்டோவை இந்த சைடு நம்ம செட் பண்ணுறது தான், அலைன் பண்ணி செட் பண்ணுறது தான். இந்த ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுட்டு மேலே வந்து இந்த ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த டைம் இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கேன் நான். இப்போ இதையே வந்து ஒரு Ctrl J போட்டுக்கிறேன். Ctrl U கொடுத்துட்டு இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க. 2 ஸ்ட்ரோக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் இது ஓகே தான். ஏன்னா இந்த கலரும் வந்து பேக்ரவுண்டு கலரும் ப்ளஸ் அவங்க ட்ரெஸ் கலருக்கும் வந்து ஒரு ஈவனாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கணும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட இதில் கொஞ்சம் ஷேடோஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஷிஃப்ட் Ctrl N நியூ லேயரு போட்டுக்கிறேன். இப்போ ஐட்ராப்பர் டூல் எடுத்து இந்த கலரை பிக் பண்ணுறேன். அப்படி பிக் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து ஒரு டார்க்கான கலரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் பியை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூ லேயர் போட்டிருக்கேன். நியூ லேயர் போட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது எனக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி இப்போ வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து ஷிஃப்ட் Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இந்த சைடு மட்டும் அப்படி லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஷேடோஸ் எந்த இடத்துல இருந்தால் அவங்க நிற்கிறப்ப இந்த ஷேடோஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், சரிங்களா? நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஷேடோஸ் வந்து அப்ளை பண்ணுறது நமக்கு ஈஸி. இல்லைன்னா நம்ம ஷேடோஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஒரு சைடாக இருக்கும், இல்லை ப்ளஸ் இது ஒரு சைடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி Ctrl E கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இதை எரேஸ் பண்ணி விட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க. பேக்ரவுண்டை செட் பண்ணியாச்சு. ப்ளஸ்ஸு கீழே வந்து இந்த பாட்டம் சைடில் இங்கே இந்த லெட்டர்ஸு திருமண விழா அவங்க நேம் இந்த டீட்டெயில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் Ctrl N Alt பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஷிஃப்ட் Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரோக்கு இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணும்போது ஐட்ராப்பர் டூலை பிக் பண்ணிவிட்டு இந்த கலர்லேயே லைட்டான கலர் பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஷேடோஸ் எஃபெக்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எஃபெக்ட் இது அது பேனர்லனா நல்லா பக்கவாக இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. அதுக்காக வேண்டி நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். இதில் ஃபில்டர் டெக்ஸ்டர் அப்படிங்க கொடுத்துட்டு கேன்வாஸ் கொடுங்க. இதில் வந்து டாப் உள்ள பாட்டம் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கட்டணமாக உள்ள இந்த ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். இது டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு. பிறகு வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட நேமு, இந்த மெசேஜ், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இப்படி வச்சுக்கிறேன். இந்த அளவில்
ஓகே, அந்த கண்டென்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அந்த அளவில். ஓகே, பெருசு பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து இந்த பாட்டம் சைடில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ப்ளஸ்ஸு இந்த ஷேப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ இமேஜை வந்து நம்ம இந்த அளவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கலர் ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். F7 லேயர் பலட்டு V மூவ் டூலு இதில் வந்துட்டு இந்த சைடு ஸ்டோக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதையே ஒரு Ctrl J போடுங்க, Ctrl T போட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணுங்கள். சின்னது பண்ணிவிட்டு Ctrl U ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் இதை கொஞ்சம் கொடுத்துட்டு ஸ்டோக்கை வந்து ஒப்பாசிட்டி ஆர் அதோட கலரை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். திரும்ப ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது எம்டி லேயராக இருக்குது, இது வந்து ஒரு டிசைன் இல்லாமல் இருக்குது. திரும்ப போயிட்டு இதில் வந்து பாட்டம் லெஃப்ட்டு பாட்டம் ரைட்டு கொடுத்துக்கிறேன். ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணோன்னா எனக்கு அந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து கிளியராக தெரியும். இது எதுக்காக நம்ம இந்த டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து மேரேஜுக்கு வரக்கூடியவங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மெசேஜ் எழுதணும். அதுக்காக வேண்டி நம்ம இப்போ வந்து இந்த லைன் டிசைன் இருக்குது. இந்த லைன் டிசைன் வச்சுருக்கோம். நம்ம இந்த லைன் டிசைனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் அதில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் டிசைன் வைக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து பக்காவாக இருக்கும், நல்ல நீட்னஸாக இருக்கும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ஓகே, இந்த அளவு எனக்கு ஓகே அப்படிங்கிறதுல இந்த அளவு இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அந்த ஷேடோஸ், இந்த பேக்ரவுண்டு, அப்புறம் பேக்ரவுண்டு பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள அந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். லிங்க் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் இடம் இருக்குது, அதை வந்து அதனால் கொஞ்சம் மேலே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஓகே மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ அப்படி வச்சுட்டு இது வந்து நம்ம ஸ்டோக் கொடுத்துருக்கிறது தெரியுது, அதனால் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அப்படி பெருசு பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவில் கரெக்டாக நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த சைடு வந்து நமக்கு ஒரு எம்டியாக இருக்குது, அதுமாரி இருக்குது. அதனால வந்து இந்த ஸ்மோக் எஃபெக்ட் உள்ள ஒரு ஸ்டோக் இது. சரிங்களா? இந்த ஸ்மோக் எஃபெக்ட் உள்ள அந்த பேக்ரவுண்டு இதை கொண்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி
இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வைக்கும்போது நமக்கு டிசைன் வந்து இன்னும் பக்காவாக இருக்கும். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். இப்போ இவங்களோட இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த பேனர் அடிக்கிறவங்களோட அவங்க ஃபோட்டோ வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி எடுத்துட்டு இதை வந்து இப்படி இந்த போஸ் ஓகே, இதை லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். பேக் கொண்டு போயிட்டு இப்போ வந்து லூமினாசிட்டி அப்படிங்கிற இந்த மோடை வச்சுட்டு இதோட ஃபில்லை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த அளவில் கம்மி பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுறேன். இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இந்த அளவில். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்டுக்கு டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு, எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டிசைன் வந்து பக்காவாக இருக்கும். அதனால் வந்து ஃபைல் சைஸும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இது டெக்ஸ்டர் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணோம்னா ஃபைல் சைஸ் நமக்கு அதிகமாகும். ஒரு நீட்னஸான ஒரு டிசைன் வந்து இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான், ரொம்ப கசம்சன்னு இல்லாமல் ஒரு நீட்னஸாக வந்து பண்ணுறாங்க இப்போ டிசைன்லாம். கஸ்டமரும் இந்த மாதிரியான டிசைனை தான் வந்து விரும்புகிறாங்க. பழைய காலத்தில் அடிக்கிற மாதிரியே அடிக்காமல் இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனை வந்து மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிவிட்டு பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி இதை வந்து ஒரு சினிமேட்டிக் பேக்ரவுண்டு ஆர் பேனர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வீடியோவில் ஷோ ஆகும்.